நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Welcome to the world of Kangua. Every weapon you are seeing, Milan sir panna detailing adhu irukku. Adukku pinadi the hard work is as usual. நீங்க சொல்றீங்க ஸ்கார்பியன் நைஃப், திஸ் இஸ் இமேஜினேட்டிவ், பட் ப்ராக்டிகலி இது நடக்காது. ஆனால் அப்போ ஸ்கார்பியன்ஸ் இருந்தது. when coming to costume and accessories, இந்த ப்ராஜெக்டில் நரிக்கிறவர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அவங்கள வச்சு தான் ஆக்சசரிஸ்லாம் பண்ணோம். அவங்களும் அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வி மேட் த மாஸ்டர் பீஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒன்று பண்ணும்போது லைக் ஃபார் த அதர் கிளான் அவங்க ஆக்சசரிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி நம்ம வச்சு காமிச்சிட்டா அவங்களுக்கு போதும், திருப்பி கேட்க மாட்டாங்க. பாபி சாருக்கு பண்ணும்போது வந்து சிவா சார் ஆல்ரெடி சொல்லிட்டார் எப்படி தேவை, அவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு வி பிளான் வித் போன்ஸ். ஒரு போன் வச்சு ஒரு ஒரு பர்சன் இருக்கலாம், அதை வச்சு ஒரு ஆர்னமெண்ட்லாம் எப்படி இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டையர்ஸ் தான் வி மேட் ஃபார் பாபி சார். ஒரு 10% ஹேட்ரடுக்கு நீங்கள் ஏதாவது சும்மா சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா? 3000 people 2000 people எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு. டோன்ட் டிஸ்கரேஜ் அஸ். ஒவ்வொரு இன்டர்வியூ போகிறப்போ அந்த படத்தை பற்றி பேசுவோம், அதில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி பேசுவோம். இப்போ நானே அந்த படத்தில் இருக்க ஒரு கேரக்டராக மாறிட்டேன் மேம். வடிவேல் வர மாதிரி எனக்கு உள்ளே குத்திருச்சு. இந்த கத்தியை உங்களுக்கே தெரியாமல் நான் ஆட்டை போட்டு வச்சுருந்தேன். இந்த இதில் சொல்லுவாங்களே, நான் அந்த நைட்டி போட்டோடனே பெண்மையாக உணர்றேன்ற மாதிரி இந்த கத்தி வச்சோன்னே நான் கங்குவாவாக உணர்றேன். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கங்குவா. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு இந்த ஒரு வெப்பன்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு மேம். ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த செட்ஸ் ஆஃப் கங்குவான்றப்போ அது இன்னொரு மூட் செட் பண்ணியிருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அது எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, என்ன ரெஃபரன்சஸ் இருந்துச்சு மேம்? ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மிலன் சார். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா எவ்ரி வெப்பன் யூ ஆர் சீயிங் மிலன் சார் பண்ண டீட்டெயிலிங் அதில் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த ஹார்ட் ஒர்க் இஸ் ஆஸ் யூஷுவல். ரெஃபரன்சஸ், மியூசியம் விசிட்ஸ், புக்ஸ், இது எல்லாமே தான் அதுக்கான மேஜர் ஒர்க். So I'm happy that Milan sir is there. He will be there forever. Always. கண்டிப்பா. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க மேம்? Physically I miss him, but I don't think I'm going to miss him emotionally. So இதோ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, சூப்பர், தட்ஸ் ஸோ ஸ்வீட் மேம் ஆக்சுவலி. ஓகே, பட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வில் பி தேர் ஃபார் எவர். கண்டிப்பாக அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும் உங்களுக்கும், டு த டீம் ஆஃப் கங்குவா. ஸோ ரிலீஸ் ஆக போகுது பிரம்மாண்டமான முறையில். இன்னும் நான் நிறைய ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன். இது யாரோட கத்தின்னு மட்டும் சொல்லுங்கள். சூர்யா சார் கத்தியா இல்லை பாபி டியோல் கத்தி? நீங்கள் படம் பார்த்துட்டு இங்கே யூஸ் பண்ணுற எல்லா வெப்பன்ஸ் யாருன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் மேம். எஸ், இதில் நான் கரெக்டாக சொல்லிட்டு அந்த கத்தி நான் எடுத்துகிட்டு போகலாமா? அது நான் வந்து ப்ரொடக்ஷன் தான் கேட்கணும். சூப்பராக இருக்குங்க சீரியஸ்லி. ஸோ நான் விளையாட்டாக சொல்கிறேன். இது பிடிக்கிறப்போ அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கங்குவா. கங்குவான்ற மாதிரி ஆயிடுச்சு. பெருமாச்சி ஊர்லேருந்து வரேங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ஆட்டையை போட்டுருங்க. திஸ் இஸ், இது எனக்கு தெரிஞ்ச ஏதோ பாபி டியோலோடது தான் நினைக்கிறேன். நீங்கள் வைக்கிற தோரணே தப்பு மேம். இது அந்த பல காலத்தில் அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்களே மேம், இந்த சாமியார்லாம் வெப்பன். வெப்பன் ஓ போட்டு அடிக்கிறதா மேம்? ஓ, அடிக்கலாம், கையில் பிடிக்கலாம். என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு மேம். இந்த ஸ்கார்பியோ ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து அழகாக ஒரு வெப்பன். உண்மையில இந்த வெப்பன்ஸ்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு, பட் ஸ்டில் நிறையா பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியுது. நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிலன் சார்ன்ற மாதிரி. ஸோ அதை தாண்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருந்திருக்கும்ல மேம் இந்த வெப்பன்ஸ் பார்க்குறப்போ. ஏன்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் மாதிரி ஏதோ ஒரு படம் எடுக்கிறோன்னா ஓகே, நம்ம அந்த புக்கில் பார்த்த ரெஃபரன்ஸ் படி எடுப்போம், அதுக்கான இமேஜஸ் இருந்திருக்கும். பட் இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, கிட்டத்தட்ட ஒரு 4000-400 வருஷம் முன்னாடி பின்னாடி போகிறோன்னா நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அந்த வேர்ல்டுன்றப்போ. இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர் எப்படி மேம் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த செட்டில் பார்க்குறப்போ? ஒருத்தர்கிட்ட இந்த வெப்பன்ஸ் கொடுத்து இந்த டேக் எடுக்கிறப்போ அந்த ஒரு ஆரா எப்படி மேம் இருந்தது? We were in the world of கங்குவா. நாங்கள் கிரியேட் பண்ண வேர்ல்டில் நாங்கள் இருந்தோம். நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் அதில் இருப்பீங்க. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே மேம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ நீங்கள் இங்கே வந்தப்பே சொன்னீங்க இது வந்து சிவா சாருடைய ரூம், ஒரு மாதிரி ஹெட்மாஸ்டர் ரூம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து புரியுது உங்களுக்கு, உங்களுடைய ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். பட் வெளியில் பயங்கர ஒரு மாதிரி குழந்தையா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக பேசுகிறார் எங்கே போனாலும். அவருக்கு வந்து இன்டர்வியூஸில் வந்து பயங்கரமான பாராட்டுகள். இந்த ப்ரொமோஷன்ஸ் கங்குவாக்கு வந்தப்போ ரொம்ப ஹம்பிளாக நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாகவும் பேசுகிறார், கான்ஃபிடென்ட்டாகவும் அட் த சேம் டைம் பேசுகிறாரு. அதை சுற்றி நிறைய ட்ரோல்ஸும் இருக்குது மேம்.
இப்போ வந்து சிவா சார் மேலே இப்போ அந்த கங்குவாக்கு ஒரு ட்ரோல்ஸ் இருக்கு. பட் அதை தாண்டி அவர் வந்து ரொம்ப ஜென்யூன்னா இப்போ ஏகே சார் சொன்னது தான் ஞாபகம் வருது. அவர் அப்படி தான் இருப்பார் எப்போதுமே ஹம்பிளா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் ஹெட்மாஸ்டர் எப்படி ஆக்சுவலி இந்த செட்ஸ் ஆஃப் கங்குவா? ஹெட் மாஸ்டர் ரூம்ல ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே வந்து there's been lot of discussions. நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸ் நம்ம எப்பவுமே ரொம்ப செரிஷ் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம இயர்ஸ் பேக் அப்புறம் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறோன்னா நம்ம கிளாஸ் ரூம்ன்றது வந்து ஒரு ஃபீல் வரும்ல உள்ளே வரும்போது. ஸோ எவ்ரி டைம் ஐ கம் ஹியர் எனக்கு அந்த ஃபீல் தான் வரும். ஏன்னா இங்கே அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, அவ்வளோ ஒப்பீனியன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. ஸோ திஸ் ரூம் இட் செல்ஃப் இஸ் லைக் இட்ஸ் லைக் அ வெரி ரெஸ்பெக்டபிள் பிளேஸ் எனக்கு பர்சனலாக. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஐ ஃபீல் லைக் ஹெட் மாஸ்டர்ஸ் கன்சிடர் டு பி எப்படின்னா த ஹெட் ஆஃப் த ஹோல் ஸ்கூல். அவ்வளோ பேரை ஹீ ஹேஸ் டு மேனேஜ். ஸோ இவ்வளோ பெரிய டீமை மேனேஜ் பண்ணுறது இஸ் லைக் இட்ஸ் அ பிக் திங். அண்ட் ஷிவாஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த சேம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இல்லை, ஐ பீன் நோயிங் ஷிவாஸ் ஃபார் மோர் தென் 10 years. ஃப்ரம் வீரம் வி நோஸ் சிவா சார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சிவா சார் பிளேஸ்னாலே இட்ஸ் ஆல்வேஸ் வித் that vibe is always there. So I respect this space. I respect Shiva sir more. So that is why I said this is like it's a very to the heart space. ரொம்ப கனெக்டடான ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்ப இந்த ஆரா வைப் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக வருவாரா? அதை மீட் பண்ணலாமா இன்னைக்கு? எனக்கு இது அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். ஏகே அவர்கள் வந்து படம் பார்த்துட்டாரு, கிராஃப்ட்ஸாக சூப்பராக இருக்குது படம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டாக மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு. தட் இன்க்ளூட்ஸ் யுவர் டீம் ஒர்க் ஆல்சோ. ஸோ அது நினைக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மேம். இந்த ஒரு வேர்டு இவ்வளோ ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம். ஸோ ஃப்ரம் த மேன் ஹிம்செல்ஃப் இந்த ஒரு வேர்டு வரப்போ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஆல்வேஸ் பீன் என்கரேஜ்மெண்ட் தான் ஃப்ரம் எவ்ரி எண்ட். தட் டு ஃப்ரம் ஏகே சார் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ ஐ எம் ஹாப்பி டுவர்ட்ஸ் தட். ஸோ சூர்யா சார் ஒரு பக்கம் சொன்னார், நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், இந்த படம் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து ஞானவேல் ராஜா சார் வந்து இது கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore மூவியாக இருக்கும்னு சொன்னார். சிவா சார் அஃப்கோர்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த வேர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கங்குவா என்ன பண்ண போகுது? கங்குவா வில் பி அ ப்ராஜெக்ட் ஆல்வேஸ் டு பி ரிமெம்பர்ட். நம்ம இப்போ எப்படி ஒரு மித்தாலஜிக்கலாக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ வர பசங்களுக்கு தே வில் ரிலேட் லாட் ஆஃப் திங்ஸ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி. ஒரு லீடராக என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அண்ட் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீ எப்படி கேரி ஓவர் பண்ணணும், ஒரு வாக்கு கொடுத்தனா அதை நீ எவ்வளோ தூரம் நீ அதை காப்பாற்றணும். ஸோ இது எல்லாமே யூ வில் நோ இன் திஸ் ப்ராஜெக்ட். அதான் சார் பிகினிங்ஸ் நம்ம வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவான்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் லைக் மை டியர் குட்டி சத்தானுக்கு அப்புறம் வி ஆர் சீயிங் அ 3D ப்ராஜெக்ட். இப்போ கூட வென் யூ ரிமெம்பர்ல தட் ஐஸ்கிரீம் கம்மிங் ஃபார்வர்ட் யூ வில் கோ கிராப் இட். ஸோ இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து திஸ் வில் பி அ ட்ரீட். பிகாஸ் ஆஃப்டர் தட் நிறைய பேர் தேவ் நாட் சீன் தட் 2D நம்ம பார்க்குறோம், பட் 3D அது பார்க்கும்போது வந்து தேல் என்ஜாய், தேல் சே இல்லை இந்த மாதிரி ஒரு ஷிப்ஸ் இருந்தது. பிகாஸ் விஷுவலாக நம்ம மைண்டில் எப்பவுமே நிற்கிறது அதிகம் தேன் வி ரீட். நம்ம என்னதான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணாலும் யாராவது படிக்கிறது கேட்கும்போது கூட நம்ம மைண்டில் ஒரு கதை ஓடும். இப்போ எழுதினவங்க வந்து ஒன்று யோசிச்சு எழுதுவாங்க, யாராவது உங்களை சப்போஸ் புக் எழுதுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல நீங்கள் படிங்க நான் கேட்குறேன்றப்போ நம்ம ஒரு இமேஜினேட்டிவ் தாட் போகும். ஸோ இதில் எவ்வளோ பெரிய இமேஜினேட்டிவாக இருந்தாலும் விஷுவலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ பிலீவ் யூ வில் பி பார்ட் ஆஃப் கங்குவா. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் ஒர்க்கிங் ஃபார் லைவ் அண்ட் பீரியடுக்கு there's a டிஃப்ரென்ஸ். பீரியட் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத விஷயம், நம்ம அப்போ பீரியடில் இல்லை. அதை நம்ம எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறோன்றது இஸ் அ மெயின் கண்டென்ட் வித் ஃபேண்டசி. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தது அப்படின்றத நம்ம வெளியே கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கார்பியன் நைஃப், திஸ் இஸ் இமேஜினேட்டிவ், பட் ப்ராக்டிகலி இது நடக்காது. ஆனால் அப்போ ஸ்கார்பியன்ஸ் இருந்தது, அப்போது ராக் இஸ் தேர், லைக் பாறைகள் கல்கள் இருந்தது. அந்த ஒரு கல்லை இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. ஸோ அது உண்மையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இமேஜினேட்டிவாகவும் ஒரு டூலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ தட் இஸ் தட். சூப்பர் மேம். இது எனக்கு பர்சனல் கனெக்ட் மேம். விருச்சிக ராசி மேம். நான் ஹைஃபை நானும். அப்படியா?
ராசிக்காரங்க ஒன்று சேர்ந்துட்டோம். வேறு யாருக்கெல்லாம் என்னென்ன ராசி இருக்கோ வெப்பன் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க, வீட்டில் போய் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கம் மேம், ட்ரெய்லர் வந்தப்போ வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதில் குறிப்பாக வந்து சூர்யா சார் அவர்கள் வந்து அந்த crocodile வந்து தூக்கி போட்டு போய் அதுதான் அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் அந்த ஹை மொமெண்ட்டாக இருந்தது மேம். அது எங்கே ஷூட் பண்ணீங்க? அந்த crocodileக்கான மேக்கிங் பற்றி சொல்லுங்கள் மேம். crocodile வந்து நாங்கள் மிலன் சார் பண்ணியிருந்தாரு. வி மேட் த crocodile வித் அனிமெட்ரானிக்ஸோட ஒர்க் பண்ணாரு. ஸோ த டெய்ல் மூமெண்ட், பாடி மூமெண்ட், மவுத் ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே வி டிட் இட் இன் அனிமெட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் வி என்ஹான்ஸ்ட் வித் சிஜி. சூப்பர் மேம். பட் அது லைக் அவர் வந்து ஹோல்ட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கும்ல, லைக் அது ஆக்சுவலி எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஏன்னா சூர்யா சாருடைய காஸ்டியூமாகவே அவர் மேக்கப்பாகவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் கேரி பண்ணிட்டு தான் அவர் வந்து செட் ஃபுல்லாக இருப்பார், ஒரு டே ஃபுல்லாக பண்ணுறது தெரியுது. பட் அதை தாண்டி அந்த லிஃப்ட் பண்ணதோட வெயிட் எவ்வளோ மேம் இருக்கும் அந்த crocodile? இட் ஷுட் பி அரவுண்ட் 3 kgs, 2 to 3 kgs இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வித் லைக் ஃபைபர் வி யூஸ் டு மேக். ஸோ அதனால் தண்ணியில் அவரோட காஸ்டியூம் அண்ட் டு லிஃப்ட் அண்ட் த்ரோ ஆல் தட் இட்ஸ் ஒரு பயங்கர டஃப்பான ஒரு மேட்டர் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நாங்கள் பார்த்த வாரணமயிரும் சூர்யாவா 6 பேக்லாம் வச்சுருக்கேன் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் சொன்னார். ஸோ அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம் மேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒர்க்கோட கொலாப் ஆகிறப்போ அவருடைய டெடிகேஷன் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு இந்த படத்தில். அதை பார்க்கும்போதே தெரியுது, ஃப்ரம் த ஹார்ட் பேசுகிறாரு. ஸோ அவர் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செட்ஸ்? 2 years ஆஃப் கன்சிஸ்டன்ட் ஒர்க் தான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் முடிஞ்சுது அப்படின்னு இல்லை. 2 years டு மெயின்டைன் தட் சேம் ஃபிசிக், சேம் மைண்ட் செட் இஸ் அ பிக் திங். ஸோ ஐ வுட் ரியலி சே, ஆஸ் ஐ சே ஆல்வேஸ், சூர்யா சார் லைக் வாவ். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு ஃப்ரான்சிஸாக அவர் இருக்கிற அந்த போர்ஷனில் ஒரு குட்டி பையன் மேலே தலையில் கை வைக்கிற ஷாட் இருந்தது. அந்த பையன் அந்த வாலில் ஒரு 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 ஸ்கிரிபிள் பண்ணுறாரு. ஸோ அங்கே பார்த்தா அந்த இன்டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா தெரிகிற மாதிரி இருக்கு. நாங்களாம் வந்து இந்த டீகோட் பண்ணுறப்பெல்லாம் சும்மா யோசிப்போம், ஓ இது வந்து இன்டர்வலாக இருக்கும், இதுதான் ஓப்பனிங்காக இருக்குது, இல்லை என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோம், இதுதான் லீடாக இருக்க போகுது, இதுதான் கொண்டு வர போகுது, அந்த பையன் தான் சூர்யாவன்ற வரைக்கும் கட்டுக்கதைக்கு போயிட்டோம் நாங்கள். ஸோ அந்த சீன் எவ்வளோ முக்கியமான ஒரு சீன் படத்தில். அட் த சேம் டைம் அந்த வீடு ஆக்சுவலாக செட் ஆகும், அந்த வீடு வால்ஸ் அது 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 எதுவா இருந்தாலுமே சரி, இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு த அப்போ முக்கியமான சீன் தான் அது படத்தில். அது நீங்களா யோசிக்கிறீங்க, நான் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எனிதிங் பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு படம் பார்த்தா தான் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் கங்குவா. அப்போ தான் யூ கேன் ரிலேட். நான் ரேண்டமாக ஒன்று சொன்னால் உங்களால் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் அதை ஜேர்னிக்குள்ளே போய் வெளியே வரும்போ திருப்பி நம்ம அங்கே போக மாட்டோமான்ற அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக. பட் ஆனால் அந்த வீடு செட்டா மேம், அந்த போர்ஷன் நான் சொல்கிறேன் இந்த சீன். ஓகே, அது நீங்கள் வரைஞ்சது மட்டும் லைக் நீங்கள் தனியாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது உங்கள் டீம் தானே மேம்? அது சொல்லலாம். ஆமாம், எங்கள் டீம். நான் எதுவும் ரிவீல் பண்ணல மேம், கதை எதுவுமே ரிவீல் பண்ணி கேட்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் டீம் தான். பட் அதை தாண்டி வந்து சூர்யா சார் அவங்களுடைய இந்த பெருமாச்சின்னு சொல்கிறாங்க, மேபி படம் பார்க்குறப்போ தெரிஞ்சிடும் ஃபியூ ஹவர்ஸில். அந்த ஏரியாவுக்கு ஒரு ஹட், அதுக்கான ஒரு டிசைன், அப்போது இந்த மாதிரி வீடு இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு கற்பனையில் பண்ணியிருக்கீங்க. அந்த செட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். அந்த ஹவுஸ் அது நம்ம கொடைக்கானலில் தான் பண்ணோம். அங்கே வந்து எங்களுக்கு அங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் தான் எங்களுக்கு வந்து அந்த வீடெலாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், ஸோ தே ஹெல்ப்ட் அஸ் டூ ஆல் தட் ஒர்க். ஸோ அங்கே வந்து மிலன் சார் ரெக்கி போய் வந்ததுக்கப்புறம் தி ஹேட் அ ஸ்கேலிங். ஸோ வில்லேஜ் இப்படி வரணும்னா இதெல்லாம் இருக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹவு தட் செட்டப் இஸ் கோயிங் டு பி. ஸோ தட் வாஸ் அ ரியலி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் அங்கே. ஸோ லாட் ஆஃப் ஒர்க் அங்கே. இட்ஸ் டு கிரியேட் அ சீன் விச் இஸ் நாட் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அது இட் வாஸ் அ சேலஞ்சிங் ஒர்க். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும், இவங்கெல்லாம் இப்படி வச்சுருப்பாங்க, அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் டீட்டெயிலிங் ஃபார் த village setup will be there. இப்போ நீங்கள் உங்கள் டீமோட ஒர்க் பண்ணுவீங்க மேம், அதுக்கு நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடு பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட ஒர்க் இருக்கும். பட் இதில் பண்ணுறப்ப நீங்கள் சொன்னீங்களா அந்த ஊர் மக்கள் வந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பண்ணுறப்போ இப்போ அவங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கும்ல அங்கே ஏதாவது? ஆமாம், அவங்களோட இந்த ஸ்டைல் அதில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நார்மலாக வீடு கட்டுற மாதிரி இந்த கூரை வீடு போடுற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் டு டூ இட். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் இட் செல்ஃப் அதை வந்து ஒரு செட்டாகவே அவங்க ட்ரீட் பண்ணல, ஒரு வீடாகவே அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வி பில்ட் இட். ஸோ மிலன் சார் ஆல்ரெடி என்னென்ன தேவைன்றது சொல்லிட்டாரு. ஸோ அதை வச்சு அவங்க ஒர்க் பண்ணும்போது வந்து எங்களுக்கு அந்த லைவ்னஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தான் கரெக்டாக இருந்தாங்க. என்னதான் நம்ம சொல்லுவோம்ல, பார்ட்டி பண்ணால் அவங்க கைப்பக்குவம் வேறன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ எங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு அவங்க எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வென் கம்மிங் டு காஸ்டியூம் அண்ட் ஆக்சசரிஸ், இந்த ப்ராஜெக்டில் நரிக்கிறவர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
நாங்கள் அவங்கள வச்சு தான் ஆக்சசரிஸ்லாம் பண்ணோம். ஸோ அவங்களும் அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம், லைக் த வே ஆஃப் ஒர்க்கிங், அந்த ஆக்சரிஸ் பண்றது நம்ம அவங்கள ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, அவங்களால அவ்வளோதான் முடியும், நம்ம ஒரு கெப்பாசிட்டி ஸ்டாப் பண்ணிடுறோம் அவங்க மேலே. தே ஆர் நாட் லைக் தட், தேர் ஸோ டேலண்டட். அவங்க அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் கை வேலை செஞ்சுட்டே இருக்கும். தே வில் நாட் even லுக் டவுன். நம்ம ஒரு ஆக்சரிஸ்க்கு ஒரு பீட்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே பார்த்து எடுத்துன்னு பண்ணுவோம், அவங்க இப்படியே தான் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட பேசிட்டே they will do their they know it is here, they'll keep on working, and அவங்க ஒர்க் ஸ்பீடுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஸோ they'll come talk, have their own time, ஆனால் ஃபாஸ்ட் ஒர்க் முடியும். அப்புறம் வந்து கேட்பாங்க, இது எப்படி பண்ணீங்க, இது என்ன பண்ணுறீங்க, அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ண when we are making accessories also சரி இதெல்லாம் பண்ணலாமா, அவங்க they were very open to give their suggestions. ஸோ நாங்கள் வந்தோம் ஒர்க் பார்த்தோம்லாம் இல்லை, எங்களுக்கு அந்த இன்புட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். மேம் இப்போ ஏதாவது சூர்யா சாரோடைய ஆக்சரிஸில் ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்கிறீங்களா? நாங்கள் அந்த புலி நகம் வச்சு பண்ணது கூட நாங்கள் ஃபஸ்ட்டு we made the masterpiece. அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒன்று பண்ணும்போது லைக் ஃபார் த அதர் கிளான் அவங்க ஆக்சரிஸ் பண்ணும்போதுலாம் நம்ம ஒரு வாட்டி நம்ம வச்சு காமிச்சிட்டா அவங்களுக்கு போதும், திருப்பியும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான் ரெஜிஸ்டர். அதுவும் ஒன் பர்சன் யூ டெல் தெம், அவ்வளோதான். அங்கே வந்து எப்படியும் 25 people 30 people will come work, அது அப்படியே they மெயின்டைன். அண்ட் அவங்களும் லைக் அவங்களோட செட் ஆஃப் ரூல்ஸ் will always follow. அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் லைக் ரியலி ஃபன் டு ஒர்க் வித் தம். அண்ட் நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது தெரியாது, ஆனால் தேர் வெரி மச் ஸ்கில்டு. நம்ம ரோட்லலாம் அவங்க இந்த ஆக்சரிஸ் விற்கிறாங்கள பார்க்கும்போது தே மேக் இட். அவங்க அப்படியே வாங்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வச்சுருப்பாங்க, நீங்கள் கவனிச்சா தெரியும், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க கை வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த பிளேயர்ஸ் போகிற ஃப்ளோலாம் யூ ஷுட் சி, they just keep on doing it. எனக்கு தெரிஞ்சு லைக் அதான் ஒரு படத்துக்கு பிகின் த கேமராவை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்கள் சொல்கிறது இன்னும் அழகாக இருக்குது. அந்தந்த ஆர்ட் ஃபார்ம் பண்ணுற பீப்புளே வந்து அதை பண்ணியிருக்காங்கன்றப்போ இன்னும் லைவ்லியான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக கங்குவா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது மேம். இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஷிப்ஸோடைய அந்த மெஜஸ்டிக் லுக் பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் சிஜி இன்வால்வ்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி உங்கள் ஒர்க்ஸ் அந்த ஷிப்ஸ் வர சீக்வன்சஸில் என்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திருக்கீங்க மேம் புதுசாக? டு கிவ் தட் கிரியேட்டிவ் லுக், அந்த ஒரு ஏஜ் கொடுக்கறதுக்கு வி ஹேட் டு ஒர்க். மிலன் சாருடைய அசிஸ்டன்ட் மிஸ்டர் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு, ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் மீ டியூரிங் தட் டைம். ஸோ தட் வாஸ் போஸ்ட் மிலன் சார்ஸ் இது. So Sanjay sir was really very helpful for all detailing of the ships and everything. So he had a major role in that. So I'm happy that he was there. இன்னொரு பக்கம் வந்து பாபி டியோல் அவர் வந்து இந்த இன்டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா பார்க்க நாங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அனிமலுக்கு அப்புறமா இங்கே அவருக்கு ஒரு பயங்கர பஸ் இருக்குது. ஸோ அந்த கெட்டப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு வில்லனிக்காக சூப்பராக இருக்குது. தெரில ஃப்ரான்சிஸோட போர்ஷன்லேயே அவர் வருவாரான்னு எங்களுக்கு தெரியல, மேபி போய் பார்க்கணும். இந்த லுக்கில் அவருக்கான அந்த ஒரு வில்லனிசமோ ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு அவருக்கான அந்த சேர் வந்து நல்லா இருந்தது மேம். அவருக்கான அந்த ஒரு சிம்மாசனம் பண்ணது, அந்த தந்தம்லாம் இருந்துச்சுல்ல மேம். ஸோ அதுக்கான மேக்கிங் பற்றி பாபி டியோலுடைய அந்த ஜியாகிரஃபி மேக் பண்ணது. பாபி சாருக்கு பண்ணும்போது வந்து சிவா சார் ஆல்ரெடி சொல்லிட்டார் எப்படி தேவை, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க்கிங். இந்த மாதிரி அட்டையர்ஸ் வரலாம், மாற்றலாம் அப்படின்லாம் வி வேர் ஹேவிங் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ஸோ அப்படி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது தான் பாபிஸோடைய காஸ்டியூம்ஸ். அங்கேயும் வி ஹேட் டு ஷோ வேரியேஷன்ஸ். இப்போது சூர்யா சாருக்கு வந்து வி புலி நகம் போட்டிருந்தோம், அவருக்கு பண்ணோன்னா அவருக்கு வந்து வி யூஸ் லாட் ஆஃப் ஃபர் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். அவர் பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர்லி ஹில் ஹேவ் லைக் அந்த ஃப்ளோ மாதிரி அந்த கேப் மாதிரி வீட் ஆஃப் பிளான். ஸோ அது ஃபரில் இருந்தால் என்ன, ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு பர்சன்னா எப்படி இருக்கலாம். ஸோ அப்படின்னு வரும்போது வந்து வி ஹேட் டு பிளான் அட்டையர்ஸ் லைக் தட். ஸோ அவங்களுக்கு வி பிளான் வித் போன்ஸ். ஒரு போன் வச்சு ஒரு பர்சன் இருக்கலாம், அதை வச்சு ஒரு ஆர்னமெண்ட்லாம் எப்படி இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டையர்ஸ் தான் வி மேட் ஃபார் பாபி சார். ஓகே மேம். அப்போ அந்த எடுத்த போன் வந்து அவரோட தான் மேம், அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தனே சைடில் வச்சிருந்தது. இந்த படத்துக்கு நாங்கள் நிறைய வெப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இது எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நான் கொடுக்குற டாஸ்க். இன்னொரு பக்கம் ஃப்ரான்சிஸ் போர்ஷனில் வருது எல்லாமே இன்னொரு ஃப்ளேவரில் இருக்குது, ஒரு ஹாலிவுட் ஃப்ளேவரில் இருக்குது. அவர் அந்த ஒரு ஏரோப்ளேன் சேஸ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக நாங்கள் பார்க்குற ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணது எல்லாமே. ஸோ அதுக்கு மேஜராக என்னென்ன லைவ் லொக்கேஷன்ஸ் போனீங்க, இல்லை எதெல்லாம் செட்ஸ் அப்படின்றது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதை வச்சது மட்டும் படத்தில் சொல்ல வேணாம். இந்த ட்ரெய்லர் இப்போ செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதில் பார்த்த வரைக்கும் நாங்கள் சொல்லணும். மிலன் சார் எப்பவுமே ஒன்று சொல்லுவார்,
நம்ம போட்டு செட்டான்னு யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு. அதனால தான் கேட்குறேன் மேம். இப்போ அதனால நீங்கள் நாளைக்கு படம் பார்த்துட்டு வந்து மேம் இது செட்டா இல்லை லைவான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டென்ட் தரேன். ஓகே மேம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் தருவீங்களா? பிகாஸ் நான் இது செட்டுன்னு சொல்லிட்டா அது செட்டான்னு நீங்கள் செட் ஆகதே நீங்கள் பார்ப்பீங்க. ஐ வாண்ட் யூ டு பி பார்ட் ஆஃப் கங்குவா. ஸோ இது செட், ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட்ஸ் அ செட். நீங்கள் பார்த்துருந்து இது செட் தானா மேம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்கள், ஐ வில் சே எஸ். இல்லை ஆனால் முடியல. இப்போ நான் ட்ரெய்லர் பார்த்தப்பே நானாக தான் கேட்டுட்டு இருக்கேன், ஒன்று இது இருக்குமா இல்லையான்னு தான் கேட்டுட்டு அது அந்த இருக்குமா இல்லையா நீங்கள் பார்த்துட்டு வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்கள் மேம் இதுதான் வி வேர் அ பார்ட் ஆஃப் கங்குவான்னு சொல்லுங்கள், ஐ வில் ஷுவர்லி பி வெரி ஹாப்பி டு சே இட். சூப்பர் சூப்பர் மேம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேம், எல்லாருமே உங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ டெடிகேஷனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு 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 10% ஒரு ட்ரோல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேட்ரட் இருக்குது, அது மேபி சூர்யா சார் இருக்கா இல்லை யாருக்குன்னான்றதெல்லாம் விட்டுடலாம். பட் அந்த ஒரு ஹேட்ரட் டுவர்ட்ஸ் கங்குவா இருக்குது. என்னென்னா இப்போ தெலுங்கு ஸ்டேட் அங்கே வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது கங்குவா படத்துக்கு. பட் கம்பேரிங் டு இங்கே ஹோம் கிரவுண்டில் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக இருக்குது. இப்போ கங்குவா படம் வந்து சூர்யா சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தேட்டருக்கலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சப்போர்ட் வெளியில் நிறையா பண்ணுறாங்க, இங்கே இன்னும் பண்ணுங்களேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் ஏன் இவ்வளோ ஹேட்ரட்ன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு 10% ஹேட்ரடுக்கு நீங்கள் ஏதாவது சும்மா சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா? யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதுக்காக if we start reacting for all that, பிடிச்சவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் ஓகே, எவ்ரிபடி இஸ் புட்டிங் ஹார்ட் ஒர்க். இப்போ ஹேட்டர்ஸ் ட்ரோல் பண்ணுறாங்கன்னோ அவங்களும் ஒரு ஒர்க் பண்ணி தானே பண்ணுறாங்க. சி ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் தேர். இப்போ அது பண்ணுறாங்கன்னா அவங்களும் மெனக்கிட்ட தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் சப்போர்ட் எவ்ரி ஒன், தட் இஸ் வாட் வி நீட். இப்போ உங்களது அந்த ட்ரோல் பண்ண 10% ஆளுங்களை அந்த 10% ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்களும் சப்போர்ட் ஆகிறாங்களே. யூ ஆர் மோட்டிவேட்டட். நோ, வி வாண்ட் டு கிவ் குட் கண்டென்ட் டு யூ, ஸோ மோட்டிவேட் அஸ் ஆல்சோ. நோ, ஸோ தட் இஸ் வாட் ஐ வில் சே. ஐம் நாட் சேயிங் தெம் ராங். எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங். ஆனால் இட் இஸ் நாட் லைக் நோ 10 people 50 people இல்லை, 3000 people 2000 people எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு. டோன்ட் டிஸ்கரேஜ் அஸ், ஜஸ்ட் மோட்டிவேட் அஸ். மைட் பி டெல் அஸ் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா வில் கரெக்ட் இட் லேட்டர், பட் டோன்ட் புட் இட் இன் அ ஹார்ஷ் வே. அவ்வளோதான். ஐ வில் நாட் சே யூ ஆர் டூயிங் அ ராங் திங், பட் மேக் இட் வெரி லைட். யாருக்கும் எந்த ஒரு மன வருத்தம் இல்லாத மாதிரி பண்ணிங்கன்னா இட் இஸ் நைஸ். ஓகே, யூ ஆர் சேயிங் இட், வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம், வில் கிவ் அ பெட்டர் அவுட்புட். அவ்வளோதான். தட்ஸ் ஸோ ஸ்வீட் மேம். ஆக்சுவலி பயங்கர சென்சிபிளாக சொல்லிட்டீங்க. ஏன்னா சிவா சார் மட்டும்தான் இந்த டீமில் அப்படின்னு நினச்சேன். டீமில் எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவிட்டியோட தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டாக அந்த விஷயத்தை முடிச்சிட்டிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கங்குவா. முடிச்சுட்டு சந்திப்போம் மேம். கண்டிப்பாக. நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். மான் நேச்சுரல்ஸ். Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.